நைட்டுக்கு தேங்காய் சட்னி பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை தான் ஊற்றிக்க போகிறேன். கோதுமை மாவு போட்டு வீட்டிலே அரைச்ச கோதுமை மாவு இதில் வந்து தோசை ஊற்றிக்க போகிறேன். போட்டுட்ருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தோசை வரும் இட்லி மாவில். போய் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி தாளிப்பு கொடுத்தாச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு முட்டை போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல் ஃபைல் போட்டு கொடுத்துட்டுனா தனிஷும் அவங்களும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள தோசை போட்டுடலாம். பரவாயில்லையா? சாப்பிடுங்க. தம்பிக்கு பரவாயில்லையா? சண்டே மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா தயிர் சாதம், கூடவே பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு. சாத்துக்குடி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்டியான முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. இப்போ பார்த்திங்கன்னா லஞ்ச் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சூடான சாதத்துக்கு இந்த உடச்ச முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. சாதம் வச்சுட்டேன். இதில் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் மதியம் லஞ்சுக்கு. காய் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் உப்பு தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம். இட்லி பானையில் வந்து உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கேன். இட்லி வேகும் போது உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும். கூடவே 2 முட்டை இதுலேயே போட்டுக்கலாம். இட்லிக்கு பார்த்திங்கன்னா குருமா வைக்கிறதுக்கு வெங்காயமெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். புளிச்சக்கீரை கடையல் லஞ்சுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு தண்ணி வந்து ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நல்லா தண்ணி வடிகட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு கடையணும். மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ வந்து இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். நல்லா புளிச்சிருக்கு. ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பூவெல்லாம் போட்டு வதக்கி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா குருமா வச்சிட்ருக்கேன். குருமாவுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் வந்து தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இட்லி தட்டு மாவு எடுத்து வச்சிடலாம். புளிச்சக்கீரை கடையிலுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை வந்து புளிச்சு எடுத்துக்கிறேன். புளிச்சக்கீரை கடையிலுக்கு சின்ன வெங்காயம் வரமிளகாய் போட்டு தாளித்து விட்டுலாம். அதுக்கப்புறமே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். குருமாவும் கொதி வந்துட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இது மசிச்சு இதுக்கு ஒரு குருமாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். குருமா ரெடி ஆகிடும். சூடாக பார்த்திங்கன்னா இட்லி ரெடி ஆகிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. புளிச்சக்கீரையை நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் இருத்தாச்சு. இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி விட்டு அந்த கடையிற அளவுக்கு லைட்டாக தண்ணி விட்டு ஒரு கொதிய விட்டுடலாம். அப்போ தான் நல்லா கடையிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்குலாம் குருமாவில் ஆட் பண்ணிக்க போகிறேன். கீரை நல்லா மத்து வச்சு நல்லா மைய கடைஞ்சாச்சு. இது சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுத்துட போகிறேன். பொரியலுக்கு பீட்ரூட் பொரியல். வெசல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஓகே 8:30 பார்த்தீங்கன்னா விளக்கு முடிஞ்சிருச்சு. நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. மதியத்துக்கு லஞ்சுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு.
பால் பார்த்தீங்கன்னா காய வச்சிருக்கேன். நீங்கள் டீ போட்டு குடிக்கணும். ஸ்கூல் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக பார்த்தீங்கன்னா டீ போட்டு குடிச்சுன்னா நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அவசரமாக 7:30க்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. நகுல் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. பாலும் கொதி வந்துருச்சு. இனிமேல் தான் வந்து டீ போட்டு குடிக்க போகிறேன். நகுல் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக ஒரு டீ போட்டு குடிச்சிக்கலாம். வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸு, காலையில் இட்லிக்கு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ குருமா, தேங்காய்லாம் திரி வச்சுருக்கேன். சட்னி அரைச்சிக்கலாம் சாப்பிடும்போது. இட்லி, புளிச்சக்கீரை கடையல், பீட்ரூட் பொரியல், மோர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான காலைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியத்துக்கு லஞ்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இனிமேல் தான் டீ போட்டு குடிச்சிக்க போகிறேன். கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டு டீ ப்ரிப்பேர் பண்ணலாம். டிகாஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால் ஊற்றிக்கலாம். டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த விளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விளாகில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.